HCF highest common factor 3 நம்பர் கொடுத்துட்டு HCF கேட்டுட்டா நம்ம L division மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ L division மெத்தட் யூஸ் பண்ணும்போது 12 24 48 இந்த 3 நம்பருக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கும் போது இந்த 3 நம்பரும் சேர்ந்து ஒரே நம்பரால நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ என்ன நம்பர்னா இது 3 நம்பருமே ஈவன் நம்பர், அதனால நம்ம 2 ஆல டிவைட் பண்ணலாம். 12 எத்தனை 2 இருக்குன்னா 6 2s are 12, 24ல 12 2s are 24, நெக்ஸ்ட் 48ல எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கும்போது 4ல 2 2s are 4, 8ல 4 2s are 8. இப்போ 24 2s are 48. நெக்ஸ்ட் என்ன இங்க என்னன்னா நம்ம 3 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். இப்போ 3 நம்பருமே ஈவன் நம்பர், அதனால 2 ஆல் டிவைட் பண்றோம். 6ல எத்தனை 2 இருக்குன்னா 3 2s are 6, 12ல எத்தனை 2 இருக்குன்னா 6 2s are 12, நெக்ஸ்ட் 24ல எத்தனை 2 இருக்குன்னா 12 2s are 24. நெக்ஸ்ட் இங்க என்ன 3 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பர்னா 3 ஆல் டிவைட் பண்ணலாம். 3ல எத்தனை 3 இருக்குன்னா 1 3 இருக்கு. 6ல 2 3s are 6, 12ல 4 3s are 12. நெக்ஸ்ட் என்ன இங்க என்னன்னா இந்த 3 நம்பரை சேர்ந்து இங்க டிவைட் பண்ண முடியாது. அதனால நம்ம டிவைட் பண்ண நம்பர் மட்டுமே எடுத்து மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது HCF. இப்போ HCF என்னன்னா 2 into 2 into 3, 2 2s are 4, 4 3s are 12. இப்போ இதோட HCF என்னன்னா 12. இப்போ ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டோ அல்லது 2 நம்பர் கொடுத்துட்டோ HCF கேட்கும்போது இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு எடுத்துக்கணும். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்மளுக்கு HCF வரலாம், அல்லது அதை விட ஸ்மால் நம்பர் தான் என்னன்னா நம்மளுக்கு HCF வரும். இப்போ 12 விட சின்ன நம்பர் தான் என்னன்னா நம்மளுக்கு HCF வரும். இங்கே அதே போல தான் என்னன்னா இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் 12 வந்து நமக்கு HCF வந்திருக்கும். சம்டைம்ஸ் என்னதுன்னா இதை விட ஸ்மால் நம்பர் நம்மளுக்கு வேற ஏதாவது நம்பர்கள் வந்திருந்தா இதை விட சின்ன நம்பர் நம்மளுக்கு HCF வரலாம். நெக்ஸ்ட் 6 9 and 12க்கு வந்து HCF கேட்கும்போது இப்போ நம்ம L டிவிஷன் படி நம்ம யூஸ் பண்ண போறோம். 6 9 12. இப்போ இங்க வந்து நம்ம 3 நம்பருமே சேர்ந்து ஒரே நம்பரால நம்ம டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பரால டிவைட் பண்ணலாமா 3 ஆல. 6ல எத்தனை 3 இருக்குன்னா 2 3s are 6, நெக்ஸ்ட் 9ல 3 3s are 9, அடுத்து நெக்ஸ்ட் 12 வந்து 4 3s are 12. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இங்க 3 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால டிவைட் பண்ண முடியாது. அதான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப டிவைட் பண்ண நம்பர் மட்டுமே எடுத்துக்கலாம். இப்ப 3 மட்டும் இருக்கு அப்படின்னா 3 இதோடைய HCF. இப்ப என்னன்னா நமக்கு ஒரு HCF ஓட ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு HCF கேட்கும்போது இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுவோ அந்த நம்பர் நம்மளுக்கு HCF வரலாம், அல்லது அந்த நம்பரை விட ஸ்மால் நம்பர் தான் நம்மளுக்கு HCF வரும். இங்க இந்த 6 விட ஸ்மால் நம்பர் தான் 3 தான் நம்மளுக்கு HCF வந்திருக்கு. நெக்ஸ்ட் HCFல தேர்ட் கொஸ்டின். இங்க 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு HCF கேட்கும்போது நம்ம L டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 4 6 9. இப்போ என்னன்னா இங்க ஒரு 3 நம்பர் கொடுக்கும்போது 3 நம்பருமே சேர்ந்து நம்ம இங்க இந்த இடத்துல டிவைட் பண்ண முடியாது. அதனால என்ன எந்த ஒரு நம்பர்னாலே டிவைட் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம 1ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். 1 அந்த 4ல எத்தனை 1 இருக்கு 4 1 இருக்கு. நெக்ஸ்ட் 6ல 6 1 இருக்கு. 9ல 9 1 இருக்கு. இப்போ என்னன்னா நம்ம என்ன 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். இப்போ என்னன்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணா 1ஆல் டிவைட் பண்ணிருக்குமா, அப்ப என்ன இதோடைய HCF என்னதுன்னா 1. ஏன்னா 4 6 and 9 இந்த 3 நம்பருடைய HCF என்னதுன்னா 1. நெக்ஸ்ட் நம்ம 24 and 36 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கு வந்து நம்ம HCF ஃபைண்ட் பண்றோம். L டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணும்போது 24 36. இப்போ 2 நம்பருமே ஈவன் நம்பரா, இந்த 2 நம்பருமே என்னன்னா ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பரால் 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 24ல 12 2s are 24. இங்க என்னன்னா 36ல நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 3ல எத்தனை 2 இருக்குன்னா 1 2 இருக்கு, பேலன்ஸ் 1 இருக்கு, 16 ஆயிரு. 16ல எத்தனை 2 இருக்குன்னா 8 2s are 16. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இங்க என்னன்னா 2 நம்பருமே ஈவன் நம்பர். இங்கே நம்ம 2 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 12ல எத்தனை இருக்கு 6 2s are 12, இங்க 9 2s are 18. நெக்ஸ்ட் என்னன்னா இங்க என்னன்னா நம்ம மறுபடியும் என்னன்னா இந்த 2 நம்பர் சேர்ந்து நம்ம ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பரால 3 ஆல. 6ல எத்தனை 3 இருக்குன்னா 2 3s are 6, இங்க 3 3s are 9. நெக்ஸ்ட் என்ன இங்க இந்த 2 நம்பர் சேர்ந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அதனால என்னன்னா இங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை என்ன ஒரே நம்பரால் டிவைட் பண்ண மாதிரி இருந்தா தான் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ண முடியாத பஸ்ல விட்டுட்டு என்னன்னா டிவைட் பண்ண நம்பர் மட்டுமே எடுத்து மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது HCF. இப்போ 2 into 2 into 3, 2 2s are 4, 4 3s are 12. இப்போ இதோடைய HCF என்னதுன்னா 12. நெக்ஸ்ட் என்ன இங்க 5 and 8 கொடுத்திருக்காங்க. 5 and 8 இதுக்கு L டிவிஷன் படி நம்ம HCF ஃபைண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன 2 நம்பருமே சேர்ந்து நம்ம ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அதனால என்னதுன்னா டிவைட் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம 1ஆல எப்பயும் போல டிவைட் பண்ணிக்கலாம். 1ஆல் டிவைட் பண்ணும்போது 5ல எத்தனை 1 இருக்கு 5 1 இருக்கு, 8ல எத்தனை 1 இருக்கு 8 1 இருக்கு, அவ்வளவுதான். இப்போ என்னன்னா இப்போ இந்த 5 and 8 வந்து நம்ம 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும்.
இப்போ ஒன்றை மட்டுமே எடுத்து நம்ம ரைட் பண்ணால் நம்மளுக்கு ஹச்சிஎஃப் கிடைச்சிருச்சு.